நிகழ்கலை 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 பக்கம் 128. அது கரகாட்டம். கரகாட்டம் அப்படிங்கிறத நம்ம கரகம் அப்படின்னு சொல்கிறோம், கும்பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரகாட்டம் அந்த ஆட்டம் ஆடும் பொழுது என்னென்னா அதுக்கு இசைப்பாங்க அப்படின்னா நையாண்டி மேலே இசையும், நாகசுரம், தவில், வம்பை போன்ற இசைக்கருவிகள்லாம் இந்த ஆட்டத்தில் இசைக்கப்படும். ஸோ ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்துருவாங்க இந்த கரகாட்டத்தை. ஆண் பெண் வேடமிட்டு ஆடுறதும் உண்டு. இந்த கரகாட்டத்தில் இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படிங்கிற வரையறைலாம் எதுவும் கிடையாது. ஸோ கரகாட்டத்தில் கரகம் அப்படின்னு சொல்கிறோம். கரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பித்தளை சொம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வச்சு தாளத்திற்கு ஏற்ற மாதிரி ஆடுறது தான் கரகாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரகம், கும்பாட்டம் அப்படின்னு இதை சொல்லப்படுது. ஸோ இதனுடைய அடிப்படை, இது கரகாட்டத்தினுடைய அடிப்படை எது அப்படின்னா குடக்கூத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கரகாட்டத்தின் போது என்னென்ன இசைக்கருவிகள்லாம் இசைக்கப்படுது அப்படின்னா நையாண்டி மேலே இசை, நாகசுரம், தவில், வம்மை. நையாண்டி மேலே இசை, நாகசுரம், தவில், வம்மை. இந்த நிகழ்கலையில் மொத்தம் நம்ம ஒரு 10 ஆட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். கரகாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், சேர்வையாட்டம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 ஆட்டத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 5 ஆட்டங்கள் இருக்குது. ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கரகாட்டம் அப்படின்னா நீரற வரியா கரகத்து அப்படிங்கிற ஒரு பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னோன்னா புறநானூறில் அப்படின்னு கேட்கலாம். இல்லை கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னும் கேட்கலாம். ஸோ கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நீரற வரியா கரகத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னாலும் புறநானூறு. அதாவது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடின ஆடல் வகைகள் எத்தனை அப்படின்னா 11 வகை. அந்த 11ல் ஒன்றா நம்ம இந்த குடக்கூத்தை சொல்கிறோம். ஸோ இந்த குடக்கூத்து அப்படிங்கிறது தான் கரகாட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. இது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொன்னோன்னா மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர். ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் இந்த கரகாட்டம் நிகழ்த்தப்படுது. அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா மயிலாட்டம். மயிலாட்டம் அப்படிங்கிறது மயில் வடிமுள்ள ஒரு கூட்டுக்குள்ளே ஒருவர் போயிட்டு தன்னோட உருவத்தை மறைச்சி வச்சுட்டு நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடக்கூடிய ஆட்டம் தான் மயிலாட்டம்னு சொல்கிறோம். அதாவது நையாண்டி மேளம் இசைக்க சலங்கை ஒலிக்க ஆடக்கூடிய ஆட்டம் தான் இந்த மயிலாட்டம். அதாவது நையாண்டி மேளமும் சலங்கையும் இந்த இசைக்கருவிகளாக பயன்படுத்தப்படுது. ஸோ கரகாட்டத்தினுடைய ஒரு துணை ஆட்டமாக இந்த மயிலாட்டம் ஆடப்படுது. கரகாட்டத்தினுடைய அடிப்படை எதுன்னா குடக்கூத்து. அந்த கரகாட்டத்தினுடைய துணை ஆட்டம் என்னன்னா மயிலாட்டம். அந்த மயிலாட்டம் எப்படிலாம் ஆடப்படுது அப்படின்னா ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறக்கி விரித்தாடுதல், தலையை சாய்த்து ஆடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை கலைஞர்கள் எல்லாம் ஆடி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவடி ஆட்டத்தை பற்றி பார்க்கலாம். காவடி ஆட்டம் அப்படின்னா அப்படிங்கிறதுக்கு பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு பொருள். ஸோ அதாவது 2 பக்கமுமே சம எடைகளை கட்டி ஒரு கட்டின ஒரு தண்டனை தோளில் சுமந்து ஆடக்கூடியது தான் காவடி ஆட்டம். இந்த காவடி ஆட்டத்தில் வகைகள்னு சொல்லலாம் மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி, பறவை காவடி அப்படிங்கிற வகைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. ஸோ இலங்கையிலையும் மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகள்லையும் இந்த காவடி ஆட்டம் ஆடப்படுது. அதுக்கப்புறம் ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் அப்படிங்கிறது ஒரே நிற துணியை முண்டாசு போல் கட்டி காலில் சலங்கணிஞ்சு கையில் வச்சுள்ள ஒரு சிறிய துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் ஒரு குழு ஆட்டத்தை தான் நம்ம ஒயிலாட்டம் அப்படி சொல்கிறோம். இந்த ஒயிலாட்டம் அதனுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னோன்னா கம்பீரத்துடன் ஆடுதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய தனிச்சிறப்பு. ஸோ ஒயிலாட்டத்தை 2 வரிசையாக நின்று ஆடுவாங்க. ஸோ ஆண்கள் தான் ஆடுறது தான் வழக்கம், பெண்கள் ஆட மாட்டாங்க. வயது முதிர்ந்தவர்கள் இளைஞர்களோடு சேர்ந்து ஆடுவதும் இருக்குது. ஸோ அதாவது தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் இந்த ஒயிலாட்டத்தில் இசைக்கக்கூடிய ஒரு இசைக்கருவிகள் என்னென்னா தவில், சிங்கி, டோலக், தப்பு இதெல்லாம் ஒயிலாட்டத்தில் இசைக்கக்கூடிய இசைக்கருவிகள். அதுக்கப்புறம் 5வது நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டம் தேவராட்டம். தேவராட்டத்துக்கு இன்னொரு பேர் தேவராட்டம், சேர்வையாட்டம். இது 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது தேவராட்டத்தினுடைய அது மாதிரியே ஆடப்படக்கூடிய ஒரு கலையை தான் நம்ம சேர்வையாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தேவராட்டம் அப்படின்னு என்ன சொல்லணும்னா வானத்த தேவர்கள் ஆடிய ஆட்டத்தை தான் தேவராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் உரிமை அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படக்கூடிய தேவதுந்துபி தேவராட்டத்திற்குரிய ஒரு இசைக்கருவியாக
இருக்குது. இதில் 8 முதல் 13 கலைஞர்கள் வந்து இதில் பங்கு பெறுவாங்க. ஸோ அந்த தேவராட்டம் போன்றே ஆடக்கூடிய ஒரு ஆட்டம்தான் சேர்வை ஆட்டம். இதில் என்னென்ன இசைக்கருவிகள்லாம் இசைக்கப்படும் அப்படின்னு சொன்னால் சேவை பலகை, சேமக்கலம், ஜால்ரா, இந்த இசைக்கருவிகள்லாம் இதில் இசைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுது. இப்போது இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த நம்ம தேவராட்டத்தையும் சேர்வை ஆட்டத்தையும் நம்ம சொல்லலாம். ஸோ இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அடுத்த 5 ஆட்டம் வந்து என்னென்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம், தப்பாட்டம், புலியாட்டம், தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து. ஸோ மொத்தம் 10 வகையான ஆட்டம் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு சொன்னோன்னா போல செய்தல் அப்படிங்கிற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டங்கிறது ஒன்று. இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் அப்படின்னு சொல்கிறோம். மராட்டியர் காலத்தில் இது தஞ்சைக்கு வந்ததாக சொல்லப்படுது. பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு பாடல்கள்லாம் வந்து கிடையாது. ஸோ பாடல்கள் வந்து இதில் பயன்படுத்த மாட்டாங்க. நையாண்டி மேளமும் நாகஸ்வரமும் இதில் இசைக்கப்படுது. ஸோ இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவிகள் என்னன்னு சொன்னோன்னா நையாண்டு மேளமும் நாகஸ்வரமும் இதில் இசைக்கப்படுது. இது வந்து ராஜஸ்தானில் கச்சிக்கொடி அப்படின்னும் கேரளத்தில் குதிரைக்களி அப்படின்னும் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் போல செய்தல் அப்படிங்கிற பின்பற்றி ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து என்னென்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். இது வந்து கேரளாவில் குதிரைக்களி அப்படின்னும் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இன்னொரு பேர் புறவி ஆட்டம், புறவி நாட்டியம். மராட்டியர் காலத்தில் தான் இது தஞ்சைக்கு வந்ததாக சொல்லப்படுது. ஸோ பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் பாடல்கள் வந்து இதை பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்தது வந்து தப்பாட்டம். தப்பாட்டத்துக்கு என்னென்ன பேர் அப்படின்னு சொன்னோன்னா தப்பட்டை, தப்பு, தப்பாட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது தப்பு அப்படிங்கிற ஒரு தோற்கருவியை இசைத்து கொண்ட இந்த இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலையை தான் நம்ம தப்பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த தப்பாட்டம் வந்து இப்போது ஆண்கள் ஆடிட்டு இருந்தாங்க முன்னாடியெல்லாம், இப்போது பெண்களும் சேர்ந்து ஆடுறாங்க. கோவில் திருவிழாவில், திருமணத்தின் பொழுது, இறப்பு போது, விழிப்புணர்வு முகாம்கள், விளம்பர நிகழ்ச்சி இதிலெல்லாம் அந்த வந்து தப்பாட்டம் வந்து ஆடப்படுது. தப் தப் அப்படின்னு ஒலிக்கிறதுனால அந்த ஒலியோட அடியாக தப்பு அப்படின்னு பெயர் பெற்றுது. ஸோ இது ஒரு முக்கியமான லைன். தக தகக தக தகக தந்தத்த தன் தகக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருப்புகழ். ஸோ இந்த திருப்புகழை பாடியவர் யார் அப்படின்னாங்கன்னா அருணகிரிநாதர். அதை எழுதினவங்க இல்லை பாடினவங்க யாருன்னு கேட்டோம்னா அருணகிரிநாதர். ஸோ இதுக்கு ஏதாவது சின்ன கீவேர்டு வைக்கலாம். அதாவது அருணகிரிநாதர் அவரை கும்பிட்டா நமக்கு எல்லா வகையான அருணாச்சலேஸ்வரரை கும்பிட்டா எல்லா புகழும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். தகன்னு ஒரு விளக்கு, கிரிவலம், அந்த இதெல்லாம் திருவண்ணாமலை தீபம் அப்படின்னாவே நமக்கு தகன்னு எரியக்கூடிய நெருப்பு ஞாபகம் இல்லைங்களா. ஸோ அப்போ தகக அப்படின்னாவே திருப்புகழ் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். சுவர்ணகிரிநாதர். ஸோ தப்பட்டை இசை குறித்து பதிவு செஞ்சுருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த அருணகிரிநாதர் தான். இந்த தப்பாட்டத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பறை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தொல்காப்பியம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த பறையை பற்றி சொல்லியிருக்கு. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்றாக இந்த பறை வந்து இடம்பெற்றிருக்கு. பறையாடல் பற்றிய செய்திகள் இலக்கியங்கள்லேயும் காணப்படுது. இந்த தப்பாட்டம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எப்படிலாம் ஆடலாம் அப்படின்னா வட்டமாக ஆடுவாங்க, 2 வரிசையாக எதிரெதிர திசையில் நின்று ஆடுவாங்க, அனைவரும் நேர் வரிசையில் நின்று ஆடுவாங்க, குதித்து ஆடுவாங்க, உட்கார்ந்து எழுதுவாங்க, நடையாட்டம். ஸோ இந்த மாதிரி ஆட்டக்கூறுகள்லாம் இந்த தப்பாட்டம் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது நம்ம புலியாட்டம். இந்த புலியாட்டத்துலேருந்து இப்போ கூட குரூப் 4ல் ஒரு கொஷின்ஸ் வந்துச்சு. குரூப் 4ல் இல்லை, இந்த எஃப்ஜிடி எக்ஸாமில் ஒரு கொஷின் வந்துச்சு. எப்படின்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது புலியாட்டம். இதில் பாட்டும் வசனமும் கிடையவே கிடையாது. ஸோ கருப்பும் மஞ்சளுமான ஒரு வண்ண கொடுக்கல இட்டு ஆடுவாங்க. ஸோ இதில் முக்கியமானது வேறு எதுவும் இல்லை. தெருக்கூத்து அப்படிங்கிறது நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கலையை தான் நம்ம தெருக்கூத்துன்னு சொல்கிறோம். திறந்த வெளி ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனைகளுடன் இது வந்து வெளிப்படுத்தப்படுது. களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்ட இந்த தெருக்கூத்து வந்து தெரு சந்திப்புகள்லையும் நிகழ்த்தப்படுது. ஒரு கோவில் சார்ந்த கலையாகவும் இது வந்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக எது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த
தெருக்கூத்து இருக்குது. ஸோ திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருப்பது எதுன்னு கேட்கலாம். ஸோ தெருக்கூத்து இது இப்போது ஒரு கோவில் சார்ந்த கலையாக இது ஆக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு அதெல்லாம் ஒருங்கிணைச்சு வழங்குவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாக்ஸ் கொஷின். அதாவது இந்திய அரசு தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதையும் யாருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னா கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அவர்களுக்கு தான் வழங்கியிருக்கு. இந்த கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கினவர். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கினவர் யாருன்னா இந்த கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. ஸோ நாடகக்கலையை மீட்டெடுக்கிறதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர். நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள்னு சொன்னவர். கூத்துக்கலையினுடைய ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியிருக்கார். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசைமுறையை அறிமுகம் செஞ்சு இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கார். இவருடைய பெரும்பாலான நாடகங்கள் சமூக அரசியல் மாற்றங்களை பற்றி தான் பேசியிருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள்லேயும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்கு. தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதையும் இந்திய அரசினுடைய தாமரை திரு விருதையும் பெற்றவர் யார் அப்படின்னா நா. முத்துசாமி. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. இவரை கலை ஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கலை ஞாயிறு அப்படின்னு சொல்லப்படுறவங்க யார்? கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. ஸோ ஞாயிற்றுக்கிழமையானால் முத்து போய் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரோட கலையாக கூட இது இருந்துகிட்ருக்கு. அர்ஜுனன் தபசு என்பது மலைவெண்ணை நிகழ்த்தப்படுவதாக இருக்குது. கதகளி போன்ற செவ்வியல் கலையாக ஆக்கக்கூடிய முயற்சிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அதாவது இந்த தெருக்கூத்தை கதகளி மாதிரி ஒரு செவ்வியல் கலையாக ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தோற்பாவை கூத்து. இந்த தோற்பாவை கூத்துனா நமக்கு நல்லாவே தெரியும். கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தோளாலான ஒரு பாவையை கொண்டு நிகழ்த்தக்கூடிய கலை அப்படிங்கிறனால இது தோற்பாவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இசை, ஓவியம், நடனம், நாடகம், பல குரலில் பேசுகிறது இதெல்லாமே இணைஞ்சிருக்கும். ஸோ பாவை குறித்த செய்திகள் சங்க காலத்தில் இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தமிழ் இலக்கியங்களில் காணப்படுது. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மரப்பாவையை பற்றி எதில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். திருக்குறளில் திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காண முடியுது. தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை நம்ம இதிலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் காண முடியும். ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகின்ற கலை அப்படிங்கிறனால இது தோற்பாவை கூத்து அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக இந்த தோற்பாவை கூத்து விளங்குது. தோற்பாவை கூத்து கையுறை பாவை கூத்து அப்படின்னும் பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பாக்ஸ். அதாவது மலேசியா தலைநகர் எது அப்படின்னா கோலாலம்பூர். ஸோ அதில் ஒரு ராஜ சோழன் தெரு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ராஜ சோழன் தெரு அப்படிங்கிறது மாமன்னன் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, அவர் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிற சிறப்பை உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி ராஜ சோழன் தெரு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூரில் இருக்குது. ஸோ இந்த பற்றின செய்திகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றிருக்கு. நன்றி.